மகாபாரத போரை வெறும் ஒரே நிமிஷத்துல முடிச்சிருக்க வேண்டிய வீரன் யார் தெரியுமா? அர்ஜுனனோ கர்ணனோ கிடையாது. அவன்தான் பீமனின் பேரன், கடோத்கஜனின் மகன் பர்பரீகன். பர்பரீகன் சிவபெருமானை நோக்கித் தவமிருந்து 3 அசாத்தியமான அம்புகளைப் பெற்றான். முதல் அம்பு போர்க்களத்தில் தான் அழிக்க வேண்டிய எதிரிகள் அனைவரையும் அடையாளம் காட்டும். 2ஆம் அம்பு தான் காப்பாற்ற வேண்டியவர்களை அடையாளம் காட்டும். 3ஆம் அம்பு அடையாளம் காணப்பட்ட அனைத்து எதிரிகளையும் ஒரே நொடியில் அழித்துவிட்டு மீண்டும் பர்பரீகனிடம் வந்து சேரும். பர்பரீகன் போருக்குப் புறப்படும்போது தோற்கும் நிலையில் இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் போரிடுவேன் என்று தன் தாய்க்கு வாக்குக் கொடுத்திருந்தான். பர்பரீகன் பாண்டவர் பக்கம் சேர்ந்தால் கௌரவர்கள் பலவீனமாவார்கள். அப்போது அவன் தன் சபதப்படி கௌரவர் பக்கம் மாறுவான். இப்படி அவன் மாறி மாறி போரிட்டால் இறுதியில் ஒரு வீரர் கூட மிஞ்ச மாட்டார்கள். தர்மம் நிலைக்காது என கிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார். கிருஷ்ணர் தந்திரமா அவன் தலையையே தானமா கேட்டார். சிரிச்சுக்கிட்டே தன் தலையை வெட்டி கொடுத்தான் அந்த மாவீரன். கிருஷ்ணா, நான் இந்த போரை பார்க்க வேண்டும் என்று அவன் வேண்டியதால் கண்ணன் அவனது தலைக்கு உயிர் கொடுத்து ஒரு மலை உச்சியில் வைத்தார். 18 நாள் போரையும் முழுமையாகப் பார்த்தான். இன்றும் ராஜஸ்தானில் கத்துஷ்யாம் என்ற பெயரில் பர்பரீகன் ஒரு மகா தெய்வமாக வணங்கப்படுகிறான்.